ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்றைக்கி சௌந்தரலகரியில் 39வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். தவ சுவாதிஷ்டானே உதவகம் அதிஷ்டாய நிரதம். இந்த ஸ்லோகம் எதை சொல்ல வருதுன்னா, இப்போ தூங்குற சில பேருக்கு ராத்திரியில் அடிக்கடி துர்ஸ்வப்னம் வருது, கெட்ட சொப்னம் வந்துட்டே இருக்கு, என்னால் நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு சொல்லுவாள். அவளால் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் நினைச்சது ஒன்று இருக்கும், இந்த காரியம் நடக்கணுமே, இந்த காரியம் இது பண்ணணுமேனு. அந்த மாதிரி எந்த ஒரு செயலை நினைச்சாலும் அதை நம்ம கனவுல பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த ஸ்லோகம். அதை தவிர இது எப்படி சொல்லப்படுறதுன்னா, பரமசிவன் தன்னோட அக்னி கண்ணால் உலகத்தையே எரிச்சாலும் கூட அம்பாள் அவளுடைய கருணை பொழியும் கிருபா கடாட்சத்தால் சீதோபச்சாரம் செய்து அதை அந்த அக்னியை தனிச்சு குளிர் வைக்கிறா. அப்போ உலகத்தை காப்பாற்றுறா. அந்த மாதிரி இப்போ இந்த மாதம் நம்ம தை மாதம் இந்த மாதிரி கிரகங்கள் செயற்கையாக இருக்குது, எல்லோரும் கோயில் போயிட்டு வாங்க, இந்த சுவாமியை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஆற்றுலேருந்து வீட்டிலேருந்து வெளியில் போகவே முடியாதவா எத்தனையோ பேர் இருப்பாள். நம்மளால் ஒரு கோயில் கூட போக முடியலையேன்னு அப்படின்னு நினச்சிட்டு அவளுக்கு வருத்தம் படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஸ்லோகத்தை வீட்டிலேயே பாராயணம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அதுக்குண்டான பலனை அவள் பரிபூர்ணமாக அடைவாங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது எப்படின்னா, தொடர்ந்து ஒரு 36 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 12 தடவை, ஒரு நாளைக்கு 12 தடவை தேன், பால், பழம் இதை நைவேத்தியமாக வச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வரும்போது அவரவருக்கு உண்டான என்ன நினைக்கிறாளோ அதை அவள் கனவுலையும் பார்க்கலாம், நடப்புலையும் நடக்கும். கோவிலுக்கு போக முடியாதா கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த போனத்துக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்லோகம். இதை நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்க, உங்களுக்கே அதில் ஒரு மாற்றம் தெரியும். அப்போ நீங்கள் அதை உணர்வு.